ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக பார்த்திங்கன்னா பெருச்சாளி மோப்பம் முடிச்சிட்டு நம்முடைய மல்லி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி இல்லாத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்த ரஞ்சிதாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படியாவது ஊதி பெருசாக்கணுமே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உடனே ராஜிமா ராஜிமா அப்படின்ட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு, என்ன ரஞ்சிதா இவ்வளோ இந்த நேரம் தூங்காது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக என்னை கூப்பிட்டுக்கிட்டு என்னுடைய ரூமுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்ற கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, மல்லி ரூமில் இல்லை ராஜிமா, எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும். பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிச்சனில் இது தண்ணி குடிக்க போயிட்டுப்பா, இல்லை மாடியில் எதுவும் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லை ராஜிமா, நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், உனக்கு எதுக்கு அவள் இருந்தால் என்ன இல்லை கட்டி நான் போயிட்டு தூங்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ராஜ்மா இப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா, சும்மா தூக்க கலக்கத்தில் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுதா, அந்த மல்லி வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த நேரத்துக்கு எங்கே போயிருப்பான், ஒரு வேளை நமக்கு சொல்லிக்காமல் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாலோ, நமக்கு எதுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்குற டார்ச்சரில் தாங்க முடியாது கிளம்பிட்டாலோ அண்ணன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் மட்டும் இப்போதைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மை வெளியே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். யார் அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணது அது மட்டும்தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அது வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த மல்லி எங்கே போயிருந்தாலும் விடிஞ்சது வீட்டுக்கு தானே வருவா, அவள் எப்போ வீட்டுக்கு வரா எங்கே போயிருக்கான்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவள் வர வரி கண்முடிச்சு காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் காரில் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வழிக்குள்ளே இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை வீட்டுக்குள்ளே நுழைவிடக்கூடாது, அவளை வீட்டுக்கு வெளியவே நிற்க வைக்கிறான். அப்போ தான் காலையில் விஜய் நம்மளை ஏழுது கேட்டாங்கன்னா நம்ம அவனுக்கு பதில் சொல்லி இவளை செருப்படி மாதிரி கொடுக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்மளுடைய மல்லி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த பிரச்சனையை அப்படின்றதாக இருக்க போது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம வெண்பா கையில் மொபைல் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய அரவிந்த் பேசிக்கிட்டே வராங்க. இதுக்காக ஒன்று வீட்டுக்கு போகிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலையை போகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியை சொல்லிக்கிட்டே வராங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ராஜேஸ்வரி என்ன முடிவு எடுக்கிறான்னா, அந்த மல்லி வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, அவளை வெளியே இருக்க வைக்கிறான்ட்டு அந்த கேட் சாவி நம்மக்கிட்ட தானே இருக்குது, அந்த கேட்டை இழுத்து லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மல்லி எப்போ வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.